தாய் இறைவனிடம் கேட்டாள், இறைவா, காலையிலிருந்து இரவு வரை நான் அனைவருக்கும் எல்லா வேலையையும் செய்கின்றேன். எனக்கு ஏன் இப்படி நிலை? எனக்கு நிம்மதியே இல்லை என்று நினைக்கின்றேன் என்றாள். அதற்கு இறைவன், உலகில் தாய்மை ஏன் உயர்ந்தது என்று தெரியுமா என்றார். அதற்கு அந்த தாய், எல்லா வேலைகளையும் செய்பவள், வேண்டியதை செய்வாள், அதுதானே என்று கூறினாள். அதற்கு இறைவன் வேலைகளை செய்கின்றாள் என்று கூறினாய் அல்லவா, அது தாய் வேலை செய்வதல்ல. வேலை என்பது வெளியில் சென்று அன்றாடம் வாழ்விற்காக பொருளையோ பணத்தையோ உணவையோ அதை சேகரிப்பதற்காக உருவானதே வேலை. தாயின் வேலைகள் அது வேலை அல்ல, அது உணர்வு. அது உணர்ச்சியை விட பெரியது, அதுவே சிந்தனை கொண்டது. தாய் என்று பெருமை கொள்கின்றாள் என்றால் அவள் வேலையாக எடுப்பதில்லை என்று அர்த்தம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கு பால் சுரக்கின்றது. அது அக்குழந்தையின் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக சுரக்கின்றது. உயிரை காக்கும் பணி, அதாவது தாய் தன் குடும்பத்தை காக்க செய்வது உணர்வு, அது இறைத்தன்மை வாய்ந்தது. அந்த தாய் தன் குடும்பத்திற்காக செய்யவில்லை என்றால் குடும்பத்தில் மாற்றங்கள் உருவாகி அக்குடும்பம் கெட்டுவிடும். வேலை என்று ஒரு தாய் நினைத்து விட்டால் அதற்கு ஊதியமும் உண்டு. அது இன்பமாகவும் இருக்கலாம், நோயாகவும் இருக்கலாம். தான் இவ்வளவு வேலை செய்கின்றேன் என்பது துன்பத்திலேயே இருந்து வேலையை செய்தால் அது நோயாக தானே மாறும். உணர்வு என்று நினைத்து அதை மகிழ்ச்சியாக செய்து முடிப்பவர்களுக்கு என்றும் குடும்பத்தின் நலனை காத்து இன்பமாக வாழ்வார்கள்.